ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தோம் ஃபீல்ட் டெஸ்ட் அண்ட் எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இயர்லியராக வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2/10 கடைசியாக அப்ளை பண்ணுற டேட்டு. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி ஜிஎஸ் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16/1 எக்ஸாம் டேட்டு. ரேடியோ எலக்ட்ரீஷியனுக்கும் அதே தான், மதியானம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அஸ் யூஸ்வல் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன வந்திருக்குன்றதை பார்க்க போகலாம். ஸோ போஸ்ட் கோடு சிலபஸ் எல்லாமே ஓகே, ஸ்கேலா பேவும் ஓகே தான், வேக்கன்சிஸ் ரொம்ப ஹியூஜ், எல்லாமே ஓகே. பட் ஆனால் ஒரு பெரிய மைனஸ் என்ன இருக்குன்னா, ஸோ ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஓசி கேட்டகரிக்கு 32, நார்மல் எக்ஸர்வீஸ் மேலே அவங்களாம் இருக்குது. ஸோ பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் கொடுத்துருக்காங்க. பட் கீழே வந்து நோ ஏஜ் லிமிட்னு கொடுத்துட்டாங்க. நோ ஏஜ் லிமிட் ஃபார் கேண்டிடேட் பிளாங்கிங் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அதை விட ஒரு பெரிய இது என்ன வருது அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் தான் ஒரு செக் வச்சுருக்காங்க. ஸோ அந்த செக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதாவது கண்டிப்பாக ஐடிஐ கண்டிப்பாக இருக்கணும். இது 3ல் 1 எலக்ட்ரீஷியன், வயர்மேன், எலக்ட்ரிக்கல் ட்ரேட் அண்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கணுங்கிறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேண்டிடேட்ஸ் யூஸ் பொசஸ் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ப்ரெஸ்கிரைப் த போஸ்ட் அந்த டேட்டா. நோட்டிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறாங்க. பட் என்னென்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் அக்செப்டன்ஸ் சொல்லிட்டாங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, who have not possessed the national trade certificate, national apprentice certificate in trades of electrician, wireman, electrical are not eligible for the post of field assistant Tamil Nadu Power Distribution Corporation, even though they possess higher qualifications. இதுக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் வந்து என்டிசி சர்டிஃபிகேட்டோ நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டோ அது ஐடின்னு சொல்லுவோம், இது ரெண்டுமே வந்து எலக்ட்ரீஷியன், வயர்மேன், எலக்ட்ரிக்கல் கண்டிப்பாக இது மூணுமே படிச்சிருக்கணும். படிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ ட்ரிபிள்இயோ பிஇ ட்ரிபிள்இயோ வேறு எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். பட் இது 3 இல்லாமல் நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் அதாவது டிப்ளமோ ட்ரிபிள்இயோ பிஇ ட்ரிபிள்இயோ இல்லை அப்படின்னா, ஈவன் தமிழ் வெர்ஷன் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம், அதுலேயே அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நம்மளால் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதை வச்சு நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக இது வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இது கேட்குறாங்க. யூஜி பிஜி எது வேணால் இருக்கலாம். பட் ஆனால் டிப்ளமோ டிகிரி எது வேணால் இருக்குது. பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அக்செப்டட். பட் இந்த தெளிவாக கொடுத்துட்டாங்க. கேண்டிடேட்ஸ் who have not possessed national trade certificate, national apprentice certificate in the trades of electrician, wireman, electrical are not eligible for the post of field assistant. ஸோ இது நீங்கள் இது 3 படிக்காமல் நீங்கள் எந்த ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு வேக்கன்சி. மற்றபடி இது 3 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எலக்ட்ரானிக்ஸ், வயர்மேன் அண்டு எலக்ட்ரிக்கல். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு டிப்ளமோ இன்ஜினியரிங் வழி எந்த மேஜர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாசான அதிர்ஷ்டம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. ஸோ அது அஸ் யூஸ்வல் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வர வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து இப்போதைக்கு போட்டிருந்தோம். ஸோ வாங்க அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.